வாங்கிட்டு வந்து நல்லா தான் வேலை செஞ்சுட்டு மூணாவது அங்கே கொசு சாவன் பார்த்தா பேட் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. முதல்ல பேட்டை எப்படி செக் பண்ணோன்னா, உங்கள் வீட்டில் டெஸ்டர் இல்லை பென்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஃபுல் மெட்டலில் பிடிக்கிற மாதிரி எடுக்காதீங்க. இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் இருக்கணும், கீழே வந்து மெட்டல் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு பேட்டில் இந்த ஆன் பட்டனை அழுத்திட்டு இது மேலே வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பேட் அடிக்கலையா, அப்போ என்ன பண்ணீங்கன்னா பேட் ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, இப்போது பேட் என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம பார்ப்போம். போர்டில் எதுவுமே டேமேஜ் இல்லை, அப்புறம் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து சார்ஜ் பென். ஃபஸ்ட்டு நம்ம போர்டு செக் பண்ணோம், போர்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பேட்டரி செக் பண்ணுறோம். பேட்டரி வந்து 3.7 வோல்ட்டு தான் இருக்குது. இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பேட்டரியோட வோல்ட் செக் பண்ணுவோம். இந்த பேட்டரியோட வோல்ட் 4.1 வோல்ட் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி நம்ம இப்போ இன்செர்ட் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணி இந்த கொசு பேட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பேட்டு பிரச்சனைனா இந்த பேட்டரி மட்டும் மாற்றினா போதும். இந்த சேம் ப்ராப்ளத்துக்கு இந்த பேட்டரியோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ் வரும். ஸோ நம்ம இதில் ஃபிட் பண்ணி கொடுக்குற சார்ஜ் 20 ருபீஸ். டோட்டலாக நம்ம 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கொசு பேட் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குதுன்னா நீங்கள் இந்த பேட்டரி மாற்றி நீங்கள் வீட்டிலே செக் பண்ணிக்கலாம். இல்லை நியர்பை ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த பேட்டரி வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்கள சர்வீஸ் பண்ண சொல்லலாம்.